அசாம் மாநிலத்தின் ஜோர்காட் மாவட்டத்தில் உள்ள பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே இருக்கும் கோகிலாமுக் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் ஜாதவ் பயோங். 1979ஆம் ஆண்டு அந்த பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான வெள்ளப்பெருக்கு மற்றும் புயலுக்கு பிறகு ஆற்று நீர் வடிந்த போது மணல் திட்டுகள்ல ஆயிரக்கணக்கான சர்ப்பங்கள் வெப்பம் தாங்காம மடிந்து கிடக்கிறத பாக்குறாரு. மரங்கள் இல்லாததே இந்த உயிரினங்களினுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னு உணர்ந்த 16 வயது இளைஞரான ஜாதவ் மனவேதனை அடைகிறார். இது குறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது அந்த மணல் திட்டுல எதுவுமே வளராது, வேணும்னா மூங்கில் நட்டுப்பார் அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாங்க. அவருக்கு யாருமே உதவி செய்யாத நிலையில ஜாதவ் பயோங் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஆற்றின் நடுவே இருந்த அந்த மணல் பகுதியில வசிக்க தொடங்குறாரு. ஆரம்பத்துல அங்கு மூங்கில் கன்றுகளை நட்டு தனது வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு மற்ற மரக்கன்றுகளையும் நட ஆரம்பிச்ச அவரு மணல் பாங்கான மண்ணை வளமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனது கிராமத்திலிருந்து சிவப்பு எறும்புகளை மூங்கில் கூடைகள்ல எடுத்துக்கிட்டு போறாரு. எறும்புகள் கடிக்காம இருக்கவும் அவை சிதறி போகாமல் இருக்கவும் அந்த எறும்புகள் முட்டையிட்டு வைத்திருக்கும் இலைகளோட, அதாவது அவற்றின் கூடுகளை மண்ணோடு சேர்த்து சேகரித்து படகுகள் மூலம் அந்த மணல் திட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த எறும்புகள் எல்லாம் காய்ந்த இலைகளை சிதைத்து மண்ணை மென்மையாக்க ஆரம்பிக்குது. மேலும் எறும்புகள் மண்ணை துளைப்பதன் மூலமா காற்று உள்ளே சென்று அந்த மணல் விவசாயத்துக்கு ஏற்ற வளமான நிலமா மாறுது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னு பெரிய பானைகள்ல சிறிய துளைகளிட்டு சொட்டு நீர் பாசன முறையில அவற்றை பராமரிக்க ஆரம்பிக்கிறார். சுமார் 30 ஆண்டுகள் அவர் செய்த இந்த பணி ஆரம்பத்தில் அவரது கிராம மக்களுக்கோ வெளி உலகுக்கோ யாருக்குமே தெரியல. ஒருமுறை 2008ஆம் ஆண்டு சுமார் 115 யானைகள் கொண்ட ஒரு கூட்டம் கோகிலாமுக் கிராமத்து விளைநிலங்களுக்குள்ள புகுந்து சேதத்தை ஏற்படுத்துது. அதனால அந்த யானைகளை வனத்துறையினர் விரட்டிக்கிட்டு போன போது ஆற்றின் நடுவே இருந்த அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த யானைகள் எல்லாம் ஓடி மறையுது. வரைபடத்திலே இல்லாத இடத்துல ஒரு காடு இருக்கிறத பார்த்து வனத்துறையினர் திகைச்சு போய் நிற்கிறாங்க. உள்ளே சென்று பார்த்த போதுதான் ஜாதவ் பயோங்கினுடைய சாதனை அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஜிது கலிதா அப்படிங்கிற பத்திரிகையாளர் மூலமா ஜாதவியினுடைய இந்த கடின முயற்சி முதன்முறையா வெளி உலகுக்கு தெரிய வருது. இதைத் தொடர்ந்து ஜாதவிற்கு பல விருதுகளும் இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருதும் கிடைக்குது. ஜாதவினுடைய செல்ல பெயரான முலாய் அப்படிங்கிற பெயராலேயே அந்த காடு முலாய் காடு அப்படின்னு அழைக்கப்படுது. பிரம்மபுத்திரா ஆற்றுல மணல் அரிப்பால உருவான பல மணல் திட்டுகள்ல இதுவும் ஒன்று. ஆனால் இந்த காடு இன்று சுமார் 1360 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா பாண்டிச்சேரி நகர பகுதியை விட 21 ஏக்கர் பெருசு. ஒரு தனி மனிதனினுடைய 30 ஆண்டு கால உழைப்பினால இன்னைக்கு அங்க வங்க புலிகள், ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள், மான்கள் மற்றும் யானைகள் போன்ற பல வகையான மிருகங்கள் வசிக்கிறதுக்கு உண்டான ஒரு சொர்க்க பூமியா திகழுது.